மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரைக்கும் இந்த வார கிரகங்கள் எப்படி இந்த ராசிக்கு நல்ல பலனை வழங்கப் போகிறதா அல்லது சுமாரான பலனை தரப்போகிறதா? ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். சூப்பருங்க. 5 நாளே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம். ஆழ் மனசு, எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்து அதிபதி 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்கோர்ஸ் அவர் உச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் கெட்டாலும் மென்மக்களே என்ற மாதிரி இருக்கிறதுலேயே நல்ல சூப்பரான சுபகிரகம் குரு தான். அவர் நீச்சமானாலும் பார்க்கிற இடையெல்லாம் சுபத்தன்மையை தரும், கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நிலை. 2ஆம் இடத்தில் சுக்கிரன், குடும்பத்தில் சுபகிரகம் இல்லையா, விகிதாச்சாரம்லாம் குறையலாம் கொடுக்க வேண்டிய பலனை. ஆனால் குடும்பஸ்தானத்தில் சுபகிரகம் இருக்கிறதுன்னு சொன்னால் சுபமான ஒரு அமைப்பு, குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் இருக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரலையும் இந்த பண வரவு அதிகரிக்குங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால், நண்பர்களால், உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரம். அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும், தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படும், நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். 9இல் இருக்கும் ராகு பகவான் வெளிநாடு பயணத்தை பற்றி அவர் சொல்வார். யாரெல்லாம் வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகிறீங்களா, உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழிலுக்காக செல்கிறீர்களா, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கும் நேரம் என்று சொல்லலாம். ராகு பகவான் பொறுத்த வரலையும் 9இல் இருக்கிறது. நன்மைகளும் செய்வார், தீமைகளையும் செய்வார். நன்மையை பெருசாக பார்க்கும்போது வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இல்லை வெளி மாநிலம் போயாவது சம்பாத்தியம் பண்ணுவீங்க. 3இல் கேது சூப்பருங்க. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் ஒழிய மற்றபடி தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான ஒரு அமைப்பு. 10ஆம் வீட்டு அதிபதி 10 பார்க்குறார். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அரசு உத்தியோகத்துக்குள்ள தனியார் துறையில் இருக்கிறவங்க கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க ஸ்திரமாக ரொம்ப சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவீங்க. நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம்,